கூட்டணி அக்காமடேஷன் எப்படி இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன்? அதாவது அரசியலிலே விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை. அண்ணாவே சொல்வார், ஒரு எதிர்க்கட்சி என்பது ஜனநாயகம் என்கின்ற இயந்திரத்தின் மீது உராய்வு ஏற்படாமல் இருக்கின்ற அவ்வப்பொழுது இருக்கின்ற எண்ணெய் போன்று இருக்க வேண்டும் என்று சொல்வார். அந்த நிலையில் இருக்கும்போது ஒரு கட்சியின் ஒரு கட்சியை சாடி பேசுவது என்பது சகஜமான ஒன்று. அதையெல்லாம் நேற்றைக்கு பேசியது, நேற்றைக்கு முன்தினம் பேசியது, இதையெல்லாம் வைத்து பொருத்தி கொண்டு பார்த்தால் யார் யாரோடும் கூட்டணி இணைய முடியாது, யார் யாரோடும் முகம் பார்க்க முடியாது. அந்த நிலைமையில் தான் இருக்கு. அது விமர்சனங்களாகத்தான் இன்றைக்கு பார்க்க வேண்டும். அந்த வகையிலே இன்றைக்கு தேமுதிக என்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பது என்பது தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த அணி எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இந்த படத்தில் படையப்பா படத்தில் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னதுன்ற மாதிரி முதல்வர் இபிஎஸ் தான், ஆனால் என்டிஏனுடைய கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது அங்கே இது தானா சேர்ந்த கூட்டம். அதாவது கருணாசனுடைய முக்கொளத்தோர் புலிகள் கட்சி, தமிம் அன்சாருடைய மனிதநேய ஜனநாயக கட்சி, அதுக்கு பிறகு தனியரசனுடைய கொங்கு பேரவை, இவைகள்லாம் சார்ந்தது. கூடுதலாக மக்கள் நீதி மையம், கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறது. இப்போது தேமுதிக வந்திருக்கிறது. இது தானா சேர்ந்த கூட்டம். அங்கே என்ன நிலைமை அப்படின்னு சொன்னால், எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஃபைலு 2023 ஜூலையில் இல்லவே இல்லைன்னு சொன்னவர், அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் அதுக்கு அடுத்த மாதம் கூட்டணியிலேருந்து வெளியில் வந்த பிறகு அந்த ஃபைல் வருதுன்னு சொல்லிட்டு அஃபிடவிட் போடுறாங்க. ஆக அந்த அடிப்படை குட்கா ஃபைல் சி விஜயபாஸ்கருக்கு 13 வாய்தா, கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வாய்தா வாங்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அமைச்சர்ன்றதுனால. ஆனால் எப்போ செப்டம்பர் 2023 வெளியில் வந்தாங்களோ அப்பயே அனுமதி கொடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆக அந்த நிர்பந்தம் அவங்களுக்கு. மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸுக்கு மத்திய பிரதேசத்தில் இந்தூரில் எம்பிபிஎஸ் சீட்டு வழங்குறதுல அந்த கேஸ் எஃப்ஐஆர் 2010 போடப்பட்டு 2019 சார்ஜ் ஷீட் போடப்பட்டு 2019 ஆகஸ்ட் மாதம் ட்ரையல் டே டு டே பேசிஸ் வருது. டே டு டே பேசிஸ்னால் அது முடிஞ்ச பிறகு ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு தீகார் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அந்த நிலைமையில் அந்த 2-3 நாட்களிலே தான் அவர் கூட்டணி என்று அறிவிக்கிறார். ஆக மரியாதைக்குரிய டிடிவிக்கு என்ன நிலைமைனா, அவர் இரட்டை இலை சிம்பிளுக்காக யாரோ ஒருத்தர் இடத்துல சுகாயா யாரோ ஒருத்தர்கிட்ட போய் பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து வாங்கினதுனால அந்த சிபிஐ கேஸ் இன்று வழக்கு நிலுமையில் இருக்குது. இது எப்படி சேர்த்த கூட்டம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இது அச்சுறுத்தின் காரணமாக, இடியின் காரணமாக, ஐடி ரெய்டின் காரணமாக, அதற்கு பிறகு இருக்கின்ற அந்த இந்த அமைப்புகள் சாசனப்படி, அரசியல் சாசனப்படி இருக்கின்ற அந்த அமைப்புகளை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் மிரட்டினார்கள். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, அதாவது இந்த அரசு அமைப்புகள்லாம் எந்த வகையிலும் இட் ஷுட் நாட் பி யூஸ்ட் as a பொலிட்டிக்கல் டூல் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அதைத்தான் அரசியல் சாசனப்படி நியமிக்கப்பட்ட அமைப்புகளை தன்வசப்படுத்தி கொண்டு அவற்றை வைத்துக் கொண்டு இந்த கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார்கள் என்று நான் தெளிவாக சொல்கிறேன். இப்ப தேர்தலில் அறிக்கைகள் வருது. எந்த மனித அதாவது பெண்கள் உரிமை தொகையை கொச்சைப்படுத்தி இதெல்லாம் சாத்தியமில்லைன்னு சொன்னாரோ அதே இபிஎஸ் தான் சொல்றாரு. குலவிளக்கு திட்டத்தில் 1000 ரூபாய் 2000 ரூபாய் தர்றேன்னு சொல்லியிருக்காரு. லிப்ஸ்டிக் மாதிரி பஸ் வருது, அதில் போய் இவங்க பெண்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னும் போது அதே மாதிரி பஸ்ஸில் ஆண்களுக்கு இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க காலத்தில் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வைத்துக்கொண்டு செல்ஃபோன் வழங்குறதையும் ஸ்கூட்டி வழங்குறதையும் வழங்கினாங்க. அதுக்கப்புறம் அது நடைமுறைக்கே வரல. அதுக்கு பிறகு 2018 லேப்டாப்பை நிறுத்திட்டாங்க. மதுரையில் மாட்டுத்தாவணியில் போராடி அவர்களாம் கைது செய்யப்பட்டார்கள். இந்த ஆட்சி வந்த பிறகு எல்காட் நிறுவனத்தின் மூலமாக லேப்டாப் கொடுத்திருக்கிறது. அந்த நடவடிக்கைகள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் எந்த இலவசங்களை எதிர்த்து பிரதமர் பேசினாரோ அதே இலவசங்களை, அதாவது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளா, அது வந்த பிறகு, நடைமுறைக்கு வந்த பிறகு பிரதமருடைய யோகா ஸ்கீம்ல 67 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் போட்டிருக்காங்கன்னா அது என்ன இலவசம் நமக்கு தெரியும். அது இலவசத்தில் வராதா? ஆக இவங்களுக்கு வந்தா மாத்திரம் ரத்தம், எங்களுக்கு வந்த தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆக அதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறார். இந்த மண்ணை சேர்ந்தவர் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிறார். இதை மாத்திரம் சொல்லி முடிச்சிடறேன். அவர் வந்தவன தமிழ்நாட்டுக்கு நல்லா தருவாங்கன்னு சொன்னா 2020 பட்ஜெட் போட்டாரு. திருக்குறள் சொன்னாங்க, பிணியன்மை ஏமம் இவை அணி என்ப நாட்டிற்கு வைந்துனாங்க. தமிழ்நாட்டிற்கு எதுவும் சேரல. 21 ஒரு பட்ஜெட் போட்டாங்க.
சொல்லிட்டாங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசுன்னு சொன்னாங்க. வகுத்தலும் இல்லை, பெருக்கலும் இல்லை, கூட்டலும் இல்லை, கழித்தல் தான். தமிழ்நாட்டை கழிச்சிட்டாங்க பட்ஜெட்ல இருந்து. போன வருஷம் 2025 ஒரு பட்ஜெட் போட்டாங்க. அதுலயும் திருக்குறள் சொன்னாங்க, வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் உலகுன்னாங்க. தமிழ்நாட்டை நோக்கி எதுவும் வரல, எல்லாத்தையும் விட்டாங்க. இந்த தடவை பட்ஜெட் போட்டாங்க, திருக்குறளையே விட்டுட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி தான் கட் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்தா திருக்குறளை விட்டுட்டாங்க. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு இருக்குது. இருந்தாலும் கூட தனிநபர் வருமானத்திலே இன்றைக்கு தேசிய சராசரி 2 லட்சம் தான். ஆனா தமிழ்நாட்டினுடைய தேசிய சராசரி தனிநபர் வருமானம் இன்றைக்கு 3,67,000 ரூபாய் வந்திருக்காங்க. ஆக இன்றைக்கு மூழ்கி கொண்டிருக்கின்ற கப்பலை கூட நீர்மூழ்கி காப்பலாக்குகின்ற ஓட்டுகின்ற திறமை படைத்தவர் தான் 2018 இபிஎஸ் ஆட்சியில இன்வெஸ்ட்மெண்ட்ல மூலதனத்துல 17வது இடத்துல இருந்தது இந்த தமிழ்நாடு. ஆனால் இன்றைக்கு தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் இன்றைக்கு முதலிடத்தை நோக்கி வந்திருக்கிறது. ஆகவே எல்லாற்றிலும் முன்னேறி கொண்டுதான் இவ்வளவு வஞ்சனைக்கு மத்தியிலே, அதாவது தூங்குகின்ற நேரம் தவிர மற்ற எல்லாவற்றையும் தமிழ்நாட்டை எப்படி வஞ்சிப்பது என்பதையே இன்றைக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கின்ற பிஜேபி ஆட்சி இவ்வளவு காலை வாரிவிட்ட பிறகும் கூட இன்றைக்கு இருக்கிறது. பேசும்பொழுது நல்லா பேசுகிறாங்க, திருவிளையாடல் தான் சொல்லுவாங்க. பேசும்போது நல்லா பேசு, எழுதும்போது கோட்டை விட்டுருவாங்க. ஐநா சபையில் போய் பேசுறாரு, யாதும் ஊரே யாவரையும் கலியர், நமக்கே புல்லரிக்குது. ஆனால் அப்படிப்பானவர் சீனாவில் பார்டரில் தாங்கி நம்ம இராணுவர்கள் அடிப்பட்டவன் அங்கே போய் இராணுவ வீரர்களுக்கு மத்தியில் போய் திருக்குறளை பேசுகிறார். மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என ஏமம் 4 படைக்கு அழகுன்னு சொல்லிட்டு படைப்பிரிவு பற்றிய அதிகாரத்திலேருந்து பேசுகிறாரு. ஆனால் அப்புறம் பார்த்தா செத்துப்போன ஒரு மொழிக்கு 622 மடங்கு தமிழுடைய வளர்ச்சிக்கு ஒதுக்கிய விட இந்த 11 வருடத்திலே 22 மடங்கு அதிகமாக ஒரு 25,000 பேசுகின்ற பாஷைக்கு சொல்கிறார்களே தவிர 8 கோடி பேர் வரி கட்டுகின்ற, இத்தனை கோடி பேர் வாழ்கின்ற தமிழ்நாட்டிற்கு என்ன மரியாதை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். மதிமுக எத்தனை சீட்டு வாங்க போகுது அதை சொல்லுங்க. அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கே இல்லை அந்த கவலை. நாங்கள் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற தூய் எண்ணத்தோடு இருக்கிறோம். இருந்தாலும் எங்களுக்குண்ட மரியாதை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். போன தடவை கூட தான் 6 கொடுத்தாங்க, 4ல் வெற்றி பெற்று இருக்கிறோம். அது மாதிரி அந்த கவலை அவங்களுக்கு தேவையில்லை, அந்த கவலை எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறது. அந்த அங்கீகாரத்தை பெறுகின்ற வகையில் எங்களுக்கு சீட்டுகளை ஒதுக்குவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. திரு வைகோ அவர்கள்ட்ட கேட்கும்போது 234 தொகுதியில் இருந்தாங்க. ஆமா, எல்லாரும் எங்க கேண்டிடேட் தான். இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒருங்கிணைந்த எண்ணத்தோடு போக வேண்டும் என்பதற்கு ஒரு அடியெடுத்து வைத்திருக்கிறார், அடியெடுத்து கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே நாம் அடியெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அதை சொன்னார். தவறல, சரியா சொல்லியிருக்கிறார். ரெண்டே வரி மட்டும் கோபால், 2 வரி. இவ்வளவு நேரமும் அவர் தேமுதிகவை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லலை, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, திராவிட நடை போட்டு சிகரத்தில் வந்துச்சு, அது வந்ததுனால தான் சொல்ல தப்பு இல்லைங்க. நான் ஒரு சேர்த்துக்கிறேன், அதனால தப்பு இல்லை. இப்போ கேள்வி என்னன்னா, தனிநபர் திராவிட மாடலை 2 வரியில் சொல்கிறேன். ஆட்சிக்கு வரும்போது தனிநபர் கடனை பற்றி பேசி அடுத்தவங்களை திட்டுவாங்க, ஆட்சி முடியும் போது தனிநபர் வருமானத்தை பற்றி பேசுவாங்க. இந்தியாவின் எந்த மாநிலத்தின் தனிநபர் வருமானத்திற்கும் கடனுக்குமான வித்தியாசம் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நான் சொல்ல விரும்பல, எனக்கு மாரடிப்பு வந்துடும். நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். பீகாரில் 10,000 கொடுத்ததுங்கிறது 75 லட்சம் பேருக்கு, 1,20,00,000 லட்சம் பேருக்கு அதுக்கப்புறம் அதை கொடுத்தாங்க. ஆனால் பீகாருடைய பெண்களுடைய வாக்கு எண்ணிக்கை மொத்தம் 3,75 லட்சம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறதுங்கிறது 1,000 ரூபாயை முன்பணமாகவும் திடீர்னு கோடைன்னு ஒன்று வந்ததுனால கொடையாகி 2,000 வந்திருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். பெண்கள் ஒரே ஒரு வரி மட்டும், முக்கியமான மேட்ரு, பெண்களுக்கான பஸ்ஸை பிங்க் கலரில் கிண்டல் பண்ணோம். ஏன் கிண்டல் பண்ணோம்னா, ஆண் கிட்ட இருந்து பணம் வாங்கி தான் பெண்ணுக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிறது எடுத்து சொன்னோம். இன்னைக்கு ஆண்களுக்கு ஃப்ரீன்னு கொடுத்தது தான் உண்மையிலேயே ஃப்ரீ. அதுதான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கணக்கு. அந்த இதில் நீங்க சொன்னீங்க இந்த கூட்டணி ரொம்ப மிக இயல்பான கூட்டணி. 2016 பத்தி திரு ரஜினி சொன்னாரு. அப்போ அந்த மக்கள் நல கூட்டணிங்கிறது முன்னெடுப்பு செஞ்சது திரு வைகோ அவர்கள் செஞ்சார். இன்று இந்த கூட்டணி இருக்கக்கூடியது அப்பயே இருந்திருந்தா அதிமுக எதிர்க்கட்சி வரிசையில் போயிருந்திருக்குன்னு சொன்னார். அது வைகோ அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட கூட்டணி தானே. அதாவது கூட்டணியை பற்றி மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் சொல்லும்போது சொல்வார்கள், இன் பாலிடிக்ஸ் தேர் ஆர் நெய்தர் பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாட் பர்மனன்ட் எனிமீஸ் பட் ஒன்லி பர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் தேர் என்று சொல்லுவாங்க. கூட்டணி நேற்றைக்கு இருந்தது இன்றைக்கு இருந்ததெல்லாம் கூட கூட்டணி அதுக்கு பெரிய கொள்கை கூட்டணியெல்லாம் அந்த காலத்துலேருந்தே இல்லை. 1939 43 வடகிழக்கு மாநிலங்களில் 3 மாநிலங்களில் முஸ்லீம் லீக்கும் இந்து மகாசபையுமே கூட்டணி அமைச்சிருக்குது.
அதனால் அது கிடையாது. இவர் எழுத்தாளர், சிகப்பு சிந்தனையாளர் எழுத்தாளர் ஜெயகாந்தன் தான் சொல்லுவார், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து யதார்த்தம் தான். நீங்க மக்கள் நல கூட்டணியை பத்தி சொன்னீங்க. 2016 மக்கள் நல கூட்டணி என்பது எங்களுக்கு அந்த நேரத்து யதார்த்தம். அது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. 2014 அது இருக்கட்டும் சார், அப்ப எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சார். அன்னைக்கு இருக்கின்ற அரசியலுக்கு எங்க ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன நிலைமைன்னா அதை விட மோசமான நிலைமை இருக்குது. சென்ட்ரலைசேஷன், கமர்ஷியலைசேஷன், கம்யூனலைசேஷன் என்கின்ற மூன்றிலே இன்றைக்கு இலக்காக வைத்திருக்கின்ற காரணத்தால் அவர் எனிமீஸ் ஆர் நாட் ஹானஸ்ட். எங்களுக்கு நேர்மையான எதிரிகள் இப்பொழுது கிடையாது. வெறுப்பு சிந்தனையோடு இருக்கின்ற எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இருக்கணும்னா சில பல கருத்து மாச்சரியங்கள்லாம் கலைந்து விட்டு நாம் சேர வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் இருக்கிறோம். ஆக எங்களை பொறுத்தவரைலாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க கூட்டணி ஆட்சியில் இப்படி அவர்கள் வருகிறார்கள், இவர்கள் வருகிறார்கள், அதனால் இதிலிருந்து குறைஞ்சிடுமோ, தொகுதிகள் குறைஞ்சிடுமோன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க. அது நாங்கள் கூட்டணி மந்திரி சபையில் நாங்கள் கேட்கல, மதிமுக கேட்கல. நாங்கள் 6ல் நின்று 4ல் ஜெயிச்சிருக்கோம். சிபிஐ கேட்கல, சிபிஎம் கேட்கல. நாங்கெல்லாம் ஜெயிச்சா அன்கண்டிஷனல் சப்போர்ட் தானே கொடுப்போம். நீங்கள் அது தொகுதிகள் குறைஞ்சிருச்சுன்னு நான் பார்க்குறீங்க. எல்லாம் இது எங்களுடைய கூட்டணி அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த எண்ணத்தோடு தான் இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம். அதனால கிடையாது. இடதுசாரிகளும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியதில்லை சார். தீர்மானமெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க. என்னன்னு நாங்கள் கூடுதலான சீட்டுகள் கேட்டு போடுவோம் அப்படின்னு. கூடுதலான சீட்டு தான் கேட்பாங்களே தவிர ஜெயிச்ச சீட்டுங்கள்லாம் அன்கண்டிஷனலாக திமுகவுடைய அரசுக்கு தானே நாங்கள் கொடுக்க போகிறோம். அதனால இவர் சொன்னார் இவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க சொன்னதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மறந்துட்டு இருப்பாரு என்னத்துல செலக்டிவ் அம்னிஷியான்னு ஜெயலலிதாவை பற்றி இவர் அத்வானியை பற்றி மரியாதைக்குரிய ஜெயலலிதா சொல்லுவாங்க. ஆனால் ரவிக்கு செலக்டிவ் அம்னிஷியா தெரியல. அவங்க தான் சொன்னாங்க வைப்ரண்ட் அண்ட் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி, இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் growth, மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ். எப்படி தான் வார்த்தைகளை கண்டுபிடிப்பாங்க தெரியல. சப்கா சாத் சப்கா விகாஸ் அதெல்லாம் சொன்னதெல்லாம் என்ன ஆச்சுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பார்த்துட்டு இந்த 4.5 வருஷத்தில் திமுகவுடைய சாதனைகளை பற்றி அவங்க சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களை பொறுத்தவரை வெற்றி என்பது பதவியை பிடிப்பதிலே அல்ல, தொடர்ந்து பயணத்தை நடத்துவதிலே இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து பயணத்தை இன்றைக்கு தேசிய அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே தீவிரமாக களமாடுகிறோம்.